குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கமல் சாரோட இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு, அதாவது சேடிஸ்ட் ரஜினி. ஓகே, அதில் புரிஞ்சிட்டோம் ராமநாதன்கிற கேரக்டர் சேடிஸ்ட். அதில் வந்து ரீசன் சொல்லவே இல்லை. ஏன் ஸோ நடிப்பு அப்படின்னு பேசும்போது கமலை பற்றி ரொம்ப பிரஸ்தாபித்து பேசுவார். ஒரு மனுஷனாக பேசும்போது ரஜினியை பற்றி ரொம்ப பேசுவார். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. முதல்லலாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஷூட்டிங்லலாம் பயங்கர கோபம் வரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது. அது வந்து அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அவர் ரொம்ப பொசசிவ். அந்த அவர் அனந்து சார் 2 பேர் தவிர யாருக்குமே என்ட்ரி கிடையாது. சிந்து பைரவியில் மட்டும்தான் அந்த எண்டு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஃபயர் மாதிரி இருப்பாருங்க. அப்போல்லாம் அவரோட கேரக்டரைசேஷனை குறை சொன்னீங்கன்னா அது டெஃபினட்டாக சண்டை போடுவார் அதுக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு நியாயம் அவருக்குள்ளே அது இருந்து தான் அந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி பண்ணியிருக்காருல்ல. அதாவது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அப்படின்னு 2 ஆளுமைக்கு நடுவில் எனக்கு வந்து விமனோட இஷ்யூஸ் எடுக்கும் பொழுது என்னோட ஒரு தனித்தன்மை வெளியில் வரும் அப்படின்னு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களை பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய மகளும் கவிதாலயா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனருமான புஷ்பா கந்தசுவாமி அவர்கள். அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையாளர்களுக்கு வாரிசுகளாக இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் ஒரு சில சிக்கல்களும் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இல்லைன்னுவாங்க, இல்லாட்டி அவங்க சப்போர்ட்டால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்பாங்க. நீங்கள் எப்படி இதை எதிர்கொண்டீங்க? ஆமாம், ஒரு பெரிய சாதனையாளருக்கு மகளாகவும் மகனாகவும் இருக்கிறது சிரமம்தான். எப்படின்னா நீங்களே சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். மக்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு பிம்பம் அந்த ஆளுமையை பற்றி. அதையே அவங்களோட வாரிசுகளுக்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒரு சுகமாக சுமையா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50-50ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வயசுலலாம் வந்து அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ, அப்போவே ஒரு பெரிய ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கும்போது அதில் ஒரு பெருமை தானே நமக்கு இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அவங்கள நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலின்னு நமக்கும் அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அது ஒரு சுகமாக தான் இருந்தது. அப்புறம் நாளாவட்டத்தில் நமக்குன்னு ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இப்போ நமக்கு அதில் ஒரு தனிப்பட்ட திறமை இல்லைன்னா நம்ம எப்படி அதில் வருவோம்? ஜஸ்ட் பிகாஸ் அவரோட மகனாகவும் மகளாகவும் இருக்கும்போது வி கேனாட் டூ தட். ஸோ அப்போ வந்து நம்ம திறமைன்னு வரும்பொழுது அந்த சிக்கல் வரும். ஸோ இதில் வந்து என்னை விட ப்ராபப்ளி என்னுடைய தம்பிக்கு இன்னும் அந்த இது இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மகள் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு மகள் மேலே வைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு சினிமா துறையில் வந்து ஒரு பெண்கள் மேலே ரொம்ப ஒரு நடிகையர் தவிர இப்போ மற்ற டெக்னிக்கல் துறையிலெல்லாம் ஒரு பெரிய அளவில் யாருமே இல்லை. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. பட் நான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் எழுதி அது ஒரு மாதிரி அந்த ஒரு க்ரியேட்டிவ் இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால அப்பா வந்து மேபி என்னை ரைட்டராக என்னை ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. அதை கிளையறதுக்கு அப்பாவுக்கு டைம் இல்லை. சரி பரவாயில்ல வா, நீ தப்பு பண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. பிஸின்னு ஓடினதுனால நம்ம போய் ஃபஸ்ட்டு ட்ரெயினியாக இருக்கும்போதே பெஸ்ட்டு மார்க் வாங்கணும், 100% வாங்கணும்னு நம்ம நினச்சா அது நடக்காதுல்ல. ஸோ அதில் மேபி நான் வந்து அதை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் சரி அதுக்குள்ளேயும் அப்பா கவிதாலயா ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன் இதுக்குள்ளேயே நம்ம பண்ணக்கூடாதுன்னு, இன்ஃபேக்ட் அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த நடராஜன் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு. நீ வெளியில் எங்கேயோ போய் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறத ஏன் நீ கவிதாலயாக்கு பண்ணக்கூடாதான்ட்டு. ஸோ அப்புறம் கவிதாலயா அப்பா கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு, அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இல்லைன்னு சொல்ல மாட்டார், இருந்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டா நமக்கு அது தாங்காது. அவர்கிட்ட ஒரு நோ வாங்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹி செட் ஓகே வான்னார். அதுக்கப்புறம் அது உள்ளே போயிட்டு நிர்வாகத்துறையில் அப்படி வந்துட்டேன். ஸோ இதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ரிக்ரெட்ஸ் இல்லை. பிகாஸ் தட் சாட்டிஸ்ஃபைட் மை கிரியேட்டிவ் அர்ஜ் ஆல்சோ. ஸோ அதை ஹாப்பியாக பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு கண்டென்ட்மெண்ட்டோடு இருந்துட்டேன்.
இப்ப நீங்க கதையெல்லாம் எழுதுறேன்னு சொன்னீங்க இல்லையா? ம். அத படிச்சு அவருடைய அவர் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லுவாரா? இல்ல அப்படி பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாரா? பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் சீக்ரெட்டா ஓ! சீக்ரெட்டா எழுதி விகடன், ஆம், தாய்ன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது. ஆமா. இப்ப வலம்புரி சாவி, சான். ஆ. அப்புறம் கல்கி, இதுலலாம் பப்ளிஷ் ஆனப்புறம் அது அத எடுத்துன்னு வந்து அப்பாட்ட காட்டுறது தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவருக்கு தெரிய கூட தெரியாது. ஸோ அத படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இன்ஃபேக்ட் அத சாவியில வந்த ஒரு கதைய பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் கூட நைட் எழுதி வச்சுட்டு போனார். ஏன்னா அவர் வந்து நைட்டு ஷூட்டிங் போனாரு. அதுக்குள்ளேயும் நான் தூங்கிடுவேன்ல. ஸோ அதனால அப்ப அந்த பக்கத்துல வெல் டன் அப்படிலாம் போட்டு ரொம்ப உற்சாகப்படுத்துவாரு அது. அவருக்கு அந்த ஃபீல்டு வந்து அவருக்கு ஒரு மோகம் அது மேல. ஆமா. ஸோ அதில வந்து எக்ஸெல் பண்ணணும்னா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்புறம் ஏதோ ஒரு ப இதில ஃபிலிம் போது கேட்டாரு, "என்ன நீ ட்ரை பண்றியா?" அப்படின்னு கேட்டார். எனக்கு நிஜமாவே பயமா இருந்தது. அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து ஐ அப்ரிஷியேட் யங்ஸ்டர்ஸ் ஈஸியா ட்ரை பண்றாங்க. சரியா வரலன்னா இட்ஸ் ஓகே. அண்ட் ட்ரெய்னிங்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே என் மைண்ட்ல அப்ப தெரியல. ஒரு பயிற்சி குடுத்தா எதுவுமே நடக்குங்கிறது தானே, எதுவுமே வரும். எந்த கலையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ போகும்போதே அது கரெக்ட்டா இருக்கணும்னு நெனச்சு, அப்ப கேட்டபோது கூட நான் ஐ டிட்ன்ட் சே எனிதிங். பட் ஐ யூஸ்ட் டு ரைட் சர்டன் திங்ஸ். கொஞ்சம் கோஸ்ட் ரைட்டிங் மாரி அவருக்கு ஏதாவது எழுதி குடுக்கறது, டிட்பிட்ஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் குடுக்கறது. கலந்துக்குவீங்களா? ஏன்னா எழுத்தாளர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கூப்பிடுவாரு ஏதாவது ஆ விவாதம்? எழுத்தாளர்ன்னு நான் ஆகறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப சரி, வேற ஒரு லைனுக்கு வந்துட்டேன். இந்த சரி, சரி. நிர்வாகத்துறைக்கு ஓ! வந்ததுனால, அது ஒரு பெரிய இதுவா கூப்பிட மாட்டார். அந்த ஃபிலிம்ஸும் போதெல்லாம். அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் போது இன்ஃபாக்ட் இந்த இங்க தான் நெறைய டிஸ்கஷன்ஸ் இங்க. அப்போ ஒரு பெண்ணா என்னோட ஒரு ஆங்கிள் அவர் கேட்பார் அதுல. அவரோட அவரோட கருத்துக்கு நான் ஏதாவது ஒரு பெண்ணா ஒரு எதிர்கருத்து எனக்கு இருக்கா? அப்படிங்கிறது ஹி யூஸ்ட் டு கன்சிடர். அது பட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அவர் ரொம்ப பொசெசிவ். அண்ட் அவரு, அனந்து சார் 2 பேர் தவிர யாருக்குமே என்ட்ரி கிடையாது. அவர் படம் எடுத்தப்புறம் பார்த்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டோ, இல்லன்னா அப்புறமா ரஷ்ஷ பார்த்துட்டு ஐ மீன் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு கருத்து சொல்லலாமே தவிர, முதல்லயே ஒண்ணுமே சொல்லக்கூடாது. எடுபடாது எதுவும். ஓ! சிந்து பைரவியில மட்டும் தான் அந்த எண்டு வந்து கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு கேட்கறதுக்கு எங்க வீட்ல கேட்டார். அப்ப எங்க அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க. நான் ஒரு கருத்து சொன்னேன். அப்புறம் அது அதாவது ஜேகேபியும் அ சிந்துவும் சேரணுமா கூடாதாங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ அது சேரக்கூடாது அப்படின்னு ஒரு பெண் குலத்துக்கு அது உங்க கருத்தா அது இருந்துச்சு. ஆமா. அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டோம். அம்மாவும் அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. அந்த பைரவிக்கு சப்போர்ட்டா. அதுதானே ஓகே. ஆமா. நேச்சுரல் இல்லையா? சொல்லுங்க. ஸோ அது அந்த ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்தபடி அவர் வந்து எந்த ஒரு அவர் எடுத்துற முடிவு தப்புனாலும் அவரு ஃபேஸ் பண்ணிப்பாரு. மாத்திட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு படைப்பாளிக்கு வந்து குழப்பம் தான் வரும். யார் ஆமா. சொல்றத கேட்டும் மாத்திட்டோம்னா, இட் ஒன்ட் பி கரெக்ட் இல்ல. ஸோ அதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. இப்போ சாரோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, விமன் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். ஹீரோவோட ஹீரோயின் நெறைய இம்பார்ட்டன்ஸ் ம். இருக்கும். அதுக்கு யாராவது ரோல் மாடல் அவங்க ஃபேமிலி இருந்திருக்காங்களா? இப்போ அவங்க அம்மா, சிஸ்டர்ஸு, அவங்க உங்க அம்மா அந்த மாரி யாராவது இருக்காங்களா? அதாவது அவர் வளர்ந்த சூழல்ல நன்னிலம்ங்கிற கிராமத்துல ஒரு அக்ரஹாரத்துல ஆ ஒரு மிடில் கிளாஸ் பையனா வளர்றாரு இல்லையா? ஸோ நீங்க தீஜாவோட கதையெல்லாம் நீங்க படிச்சா ஆமா, தெரியும்ல. ஆமா, எவ்ளோ ஸ்ட்ராங் வுமன் கேரக்டர்ஸு ஆமா. இப்படி திரும்பினா இருப்பாங்க, அப்படி திரும்பினா இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ ஹேவ் அ ஃபீலிங் அதே மாரி தான் அவரும் நெறையா பார்த்திருப்பார். ஸோ அந்த தாக்கம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா இந்த இந்த விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து யாருமே வெளிப்படையா எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியமா அவங்க ஒரு இத பாதுகாப்பாங்கல்ல. அந்த கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ தான் இவர் வந்து வெளியில அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு இவர் லேட்டர் ஆன் அவரோட பெண் கதாபாத்திரங்கள்ல சிருஷ்டிச்சு கொண்டு வந்தாரோன்னு நான் நெனைப்பேன். அண்ட் இதுக்கு மேல வந்து அவருக்கு ஆப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால அவர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறதுனால, அந்த கேரக்டர்ஸ வந்து உள்ள போய் ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்க, "எப்படி ஒரு ஃபீமேல் மனசுக்குள்ள அவ்வளோ போய் பார்க்க முடியுமா?" அப்படின்னு. அந்த சிந்தனை ஓட்டம் ஆமா. அப்படி இருக்குமா? அப்படின்னு. இது எல்லாமே ஆப்சர்வேஷன். அண்ட் அவங்க அம்மா, இப்ப அதாவது எங்க பாட்டி, வெரி ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. ஒரு 2ஆம் தாரமா ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு நெறைய அந்த எங்க அப்பாவுக்கு 4 சிஸ்டர்ஸ். 4 சிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அ ஒரு 3 பேருக்கு கண்டிப்பா பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைகள சமாளிச்சு, அத எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது இப்போ பொண்ணுக்கும் இப்போ குழந்தை பொறக்குறது, தனக்கும் குழந்தை பொறக்குறது. ஒரு பொண்ணுக்கு வந்து பால்ய விதவை.
ஸோ அவங்களையும் வீட்டில் வச்சுண்டு எப்படி எந்த மாதிரியெல்லாம் இமோஷன்ஸு ஒரு கிராமத்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பாட்டி வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி எங்கள் அத்தைகளும் எல்லாரும் கஷ்டத்தில் வந்து எப்படி வந்து தங்களை வந்து மோல்டு பண்ணியிருந்தாங்கங்கிறது. ஸோ அதனால் அவருக்கு அவர் பார்த்த விமென் ரொம்ப ஸ்ட்ராங். ஆர் அவங்க பார்த்த அந்த விமெனுக்குள்ள ஸ்ட்ராங்காக இப்படி இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்குமேனும் சில முடிவு அவர் முரணாக யோசிச்சும் அவரோட கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதாவது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அப்படின்னு 2 ஆளுமைக்கு நடுவில் எனக்கு வந்து விமெனோட இஷ்யூஸ் எடுக்கும் பொழுது என்னோட ஒரு தனித்தன்மை வெளியில் வரும் அப்படின்னு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து தோதா இவங்களோட பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ விதவிதமாக அவங்களுக்கு கலர் கொடுத்தார். உங்கள் அம்மா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இப்போ இன்னொன்று சினிமா ஃபீல்ட்னாலே வந்து திடீர்னு சாதகமான நியூஸும் வரும், பாதகமான ஆமா. நியூஸும் வரும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க அம்மா? எங்க அம்மா வந்து எப்படின்னா, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். ஆக்சுவலா பாலக்காடு எங்க அம்மா. ம் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதே எங்க அப்பா வந்து ஒரு ஏஜிஸ் ஆஃபீஸில் ஹி வாஸ் அன் அப்பர் டிவிஷன் கிளார்க்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராமா இதுலலாம் வருவாங்க. இன்ஃபேக்ட் ட்ராமாவில் அவர் நடிக்கிறாருங்கிறதே அவங்கள ஃபேமிலியில் யாருக்கும் பெருசாக பிடிக்கல. பட் எங்கள் தாத்தா மட்டும், அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா மட்டும் அதை பெருசாக மைண்டு பண்ணிக்கல. இங்கே வந்துட்டாங்க. கோபாலபுரத்தில் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போலேருந்து எங்கள் அம்மாவுக்கு அப்போ வந்து எப்படின்னா, என்ன அங்கே கூட்டிகிட்டு போகல, இங்கே கூட்டிகிட்டு போகல அந்த மாதிரி. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது தான் ஓகே, அம்மா ஓகே. கிட்டேருந்து. சரி. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகல. நான் என்ன டெய்லி சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு இம்மீடியட்லி ட்ராமா ப்ராக்டிஸு. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு யங் ஒய்ஃபு அவங்களுக்கு ஏதாவது இங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இட் இஸ் டோட்டலி அன்ரொமான்டிக்கோன்னு நினச்சிப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி பேஷன் அதுதான் இந்த ட்ராமா ஃபீல்டில் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும். அண்ட் ஹி ஆல்சோ தாட் ஆஃப் ஒரு ஆஃபீஸு, அதுக்கு பேரலெல்லாம் இந்த ஹாபி. இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போகணுன்னு அவர் அப்போ நினைக்கல. பிகாஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அம்மா வந்து அந்த சமயத்துலலாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. நோயிங் ஹர் ஐம் சேயிங் பிகாஸ் ஷி வுட் ஹேவ் ஹர் எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஸோ பட் அதெல்லாம் ஏதோ அப்பா சமாளிச்சிட்டார். எங்கள் அப்பாட்ட ஒரு குணம் உண்டு என்னென்னா, ரொம்ப சிலதெல்லாம் காலமே சிலதை பார்த்துக்கணும்னு விட்டுருவார் சிலதை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேபி ஷி அண்டர்ஸ்டூட். அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் அந்த மாதிரி மேபி ஷி அண்டர்ஸ்டூட் அண்ட் ஷி ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் தட். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னென்னா, பை ஹர் தன்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதனால மேபி ஹி வாஸ் டோட்டலி ஃப்ரீ டு டூ வாட் ஹி வாண்டட். அண்ட் தெர் வர் நோ அதர் டிமாண்ட்ஸ் லைக் யூனோ லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும், இது வேணும் அது வேணும், கார் வேணும், சிம்பிள் திங்ஸ் தான். ஈவன் ஷி won't even wear a good gold necklace ஆல்சோ. எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது, வாங்கியே கொடுத்தது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெரி வெரி சிம்பிள். அண்ட் ஏதோ ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான். அண்ட் ஷி ஹேட் அ பிக் ஃபேமிலி டு சப்போர்ட். அதாவது எங்கள் அப்பாவோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆல் எல்லாரும் அந்த மாதிரி. ஸோ பை ஹர் இன்டிஃப்ரென்ஸ் டு ஹிஸ் ஆக்சுவல் கெரியர், ஏன்னா உழைக்கிறது தவிர எங்கள் அப்பாவுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. அந்த ஒன்ஸ் ஆஃபீஸ் வேலையும் விட்டப்புறம் டோட்டலாக சினிமாக்குள்ளே வந்தப்புறம் இந்த சினிமா 3 ஷிஃப்டில் வேலை அது இதுதானே தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. வேறு எந்த பழக்கமும் கிடையாது. ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஷி வாஸ் ஹாப்பி. இதனால உங்க சைல்ட்ஹுட் ரொம்ப அவரை மிஸ் பண்ணிச்சா? ஒரு அப்பாவா அப்பாவோட சினிமாக்கு போகணும், ஒரு டூர் போகணும்னு இருக்கும். எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு வந்து அப்பானாலே ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு தான், நான் எல்லா அப்பாக்களுமே பிஸியாக இருப்பாங்கன்னு சின்ன வயசில் நினைப்பேன். ஸோ அப்பானா எப்படி பிஸியாக இல்லாமல் இருக்கார், அப்படி எப்படி ஹாலிடே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்லாம் தான் நான் யூஸ் டு திங்க். ஸோ ஐ காட் அட்ஜஸ்டட் டு இட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ அண்ட் ஐ யூஸ் டு என்ஜாய். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான சைல்ட்ஹுட்டு. ஸோ அப்பாவோட அந்த படங்களோட இதுக்கு போகிறது, ஷோவுக்கு போகிறது. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சினிமா பஃப்ஸ் மாதிரி தானே இருந்தோம். எல்லாம் பார்க்க மாட்டோம், இருந்தாலும் நல்ல சினிமாக்களுக்கு போகிறது. அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் எப்படி வந்து சினிமா போகிறதே ஒரு பெரிய ஈவெண்ட். அதாவது எங்கள் வீட்டில் எல்லாரோட பர்த்டேஸ்க்கும் சினிமா. அப்பாவோட பர்த்டே அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் எல்லாருமே பர்த்டேஸ்க்கு சினிமா தான் போனோம். அப்போ இதில் மவுண்ட் ரோட் தியேட்டர்ஸில். ஸோ அது இட் வாஸ் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுமோ அது மாதிரி தான். ஸ்லோவாக அப்புறம் தட் திங் அப்பா வளர வளர வி வென்ட் டு அ பிக்கர் ஹவுஸ், வி காட் அ கார், அந்த மாதிரி வந்து. ஸோ ஒரு பணத்தோட மதிப்பு வந்து அவருக்கு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவு எங்களுக்கெல்லாமும் தெரியும். பிகாஸ் அவரோட பிஹேவியர்னாலே வி ஆல் அண்டர்ஸ்டுட் தட்.
இப்போ அவரோட ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப போல்டானவங்களா, சுதந்திரமானவங்க ம். இருப்பாங்க. உங்கள அப்படி உருவாக்கணும்னு நெனச்சாரா? அந்த சுதந்திரங்கள உங்களுக்கு குடுத்துட்டு இருந்தாரா வீட்ல? சி போல்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் தான் அதான். நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அது இன்னொருத்தர் திணிச்சா வருமான்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து எந்த தலையும் யாருக்கும் போடல. அவர் பாட்டுக்கு அவர் இது பண்ணாரு. அவரோட வேலைய பண்ணுவாரு. எங்கள ஃப்ரீயா தான் விட்டார். ஸோ இட் இஸ் அப் டூ அஸ். நாம எவ்வளவு சுதந்திரத்த எடுத்து அத வந்து மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்ப என்னோட கேரக்டர் படி நான் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைப்பேன். அதாவது அப்பாகிட்டேருந்து அது ப்ராபப்ளி அத நான் கத்துனேன். அதாவது நீங்க மரியாதைய கமாண்ட் பண்ணணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்டனா, நீங்க முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். அது அப்புறம் அந்த ஒழுக்கங்கிறது ஈவன் சின்ன விஷயம் லைக் பங்க்சுவாலிட்டிலேருந்து ஆரம்பிச்சு, எல்லா விஷயங்கள்லயும் அது வருது. ஸோ காரிய நேர்த்தி இருக்கணும். அண்ட் ஒரு பர்ஃபெக்ஷன்னு சொல்றாங்கல்ல, இப்ப அந்த பர்ஃபெக்ஷனுக்கு மீனிங் கொஞ்சம் வேற போயிடுச்சு வேல்யூஸு. பட் அப்ப பர்ஃபெக்ஷன்னா ஒண்ணு எடுத்து அது திருத்தமா செய்யறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்புக்கு கரெக்ட்டா அந்த ஸ்டாண்டர்ட மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் அவர் இருக்கிறதுனால தான் அவர டெரரா தானே அவர நெனச்சாங்க. லொகேஷன்லயும் சரி, சுத்தி எங்க வீட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸே கோபப்படுவார் சரி. அப்படின்ற இல்ல ஒரு இல்ல இமேஜ். கோபம் மட்டும் அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த சரி. கோபம் மட்டும் அந்த டெரருக்கு அர்த்தம் இல்ல. பிகாஸ் ஹி வாஸ் சோ பெர்ஃபெக்ட். அவரு இதுனா கரெக்ட்டா இருப்பார். அப்படிங்கிறது. அந்த டிசிப்ளின் இல்ல. ஸோ அது அது பார்த்ததுனால நமக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சரி நான் அந்த அளவுக்குலாம் நான் போஸ்ட்லாம் பண்ணல. பட் அந்த மனசுல பதிஞ்சது சின்ன வயசுல அந்த வேல்யூஸ். இப்ப நீங்க கவிதாலயா பார்த்துக்கிட்டீங்க. அதே மாரி பாலகைலாசம் சார், அவர் ஆமா. வந்து டிவி பக்கம் இது பண்ணாரு. ஆனா 2 பேருமே டைரக்ஷன் அப்படின்ட்டு வரல. ம். அது ஏன் இல்ல? சாருக்கு அது வருத்தம் இருக்குமா? நீங்க வரல அப்படின்றது. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் அது என்னோட கேஸ்ல பார்த்தா அவருக்கு வருத்தம் இருந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஃபிலிம் ஆஸ் சச்சே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தொழில். அதில ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, ஒரு டைரக்டரா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே அது இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அது வந்து பலதரப்பட்ட சூழ்நிலைய சமாளிக்கக்கூடிய ஒரு டென்ஷனான ஒரு இது. ஏன்னா எங்க அம்மா சொல்லினே தான் இருப்பாங்க, "இவள நீங்க இப்படி தள்ளி விட்டுட்டீங்களே, டென்ஷனா ப்ரொடியூசர் இதில உட்காத்தி வச்சுட்டீங்களேன்னு." ஸோ அதனால அவர் வந்து என்ன இருந்தாலும் நான் ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து அந்த மாரி ஒரு கஷ்டம் குடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அவ்வளவு தெரியல. பட் அது நான் சொன்ன மாரி நான் ப்ரொடியூசராவே ஆயிட்டு அதில சோ மெனி திங்ஸ்ல இன்வால்வ் ஆனதுனால, ஐ டிட் தட் வித் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு. அவரோட பேருக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நீங்க ஆரம்பத்தில கேட்ட ஆமா. கேள்விக்கு இது ஒரு பதில். ஓ! அது அது ஒரு பிரஷர் எப்பவுமே இருக்கும். அதாவது அவர்கிட்ட போய் யாரும் எதுவும் இப்படி பண்ணிட்டாங்க அவங்கன்னு சொல்லிடக்கூடாது. அதனாலேயே கூட நான் ரொம்ப சிலதெல்லாம் அட்வென்ச்சர் பண்ணாம இருந்திருக்கலாம். கரெக்ட்டா இருக்கணும். இது இது போதும் அப்படின்னு. இந்த பட் என் பிரதர்க்கு வரலாம். அவனுக்கு ஆசை இருந்தது. ஆனா அவர் டிவில ரொம்ப பாப்புலரா இருந்தாரு அவரு. பாப்புலரா இருந்தாரு. ஹி இஸ் வெரி கிரியேட்டிவ். ஹி வாஸ் வெரி கிரியேட்டிவ். அஃப் கோர்ஸ் இப்ப அவர் இல்ல. ஹி இஸ் வெரி கிரியேட்டிவ். பட் என்னன்னா, இந்த கமர்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு அவர் சூட் ஆக மாட்டார். அதனால அவர் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துட்டாரு அந்த இதுல. ஏன்னா எடுக்கிற படங்கள்லாம் நமக்கே இப்ப வி ஹேவ் டு கீப் சம் கைட் அண்ட் சி அந்த மாரி. இந்த ஷார்ட்ஸ் காம்போசிஷன் ஆகட்டும். இப்ப அப்பாவோட இது ஸ்ட்ரென்த் வந்து எளிமையா இருக்கும். அவரோட ஆமா. கதை சிக்கல் இருக்கும். எதுல ரிலேஷன்ஷிப்ஸ்ல சிக்கல் இருக்கும். கதாபாத்திரத்த வடிக்கிறதுல சிக்கல் இருக்கலாம். பட் ஸ்டோரி டெல்லிங்லயோ ஒரு காட்சி அமைப்பிலயோ ஒரு எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய லெவல்ல தான் அவர் தட்ஸ் வை ஹி வாஸ் ஏபிள் டு மேட்ச் தட் ஆர்ட் அண்ட் காமர்ஸ் பேலன்ஸ் பண்ணாரு இல்ல. அவருடைய படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் ஆமா. எவ்வளவோ படங்கள் ஆமா. இருந்திருக்கே. பட் என்னோட பிரதர் நான் நினைச்சுப்பேன் அவன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைப்ஸ்ல ஆமா. எடுத்துட்டாக்க அது எப்படி வெகுஜனம் பார்க்கணும் இல்லையா? அப்பதான் யூ வில் கெட் அ ப்ரொடியூசர் ஹியர். ஸோ அந்த மாதிரி ஹி வுட் ஹவ் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்போ அவருடைய ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து ரஜினி, கமல். ம். 2 பேர்ல அதிக பிரியம் வந்து கமல் மேல வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா கவிதாலயாவுக்கு அதிக படம் பண்ணது வந்து ரஜினி தான். 9 ஆமா, படம் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆனா கமல் 3 படம் தான் பண்ணியிருக்காரு. ஆமா. என்ன ரீசன் அதுக்கு பின்னாடி இருக்கு? இல்ல இது நீங்க அப்படி நம்பர்ல என்ன இருக்கு இல்லையா? 2 பேருமே ஈக்குவல் தான். கமல பொறுத்தவரைக்கும் அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவர் தன்னை மோல்டு பண்ணி பண்ணும்பொழுது, அவருக்கு தீனி குடுக்குற கதை அமையணும் இல்லையா? அவர வச்சுட்டு ஒரு நார்மல் மசாலா படம் அப்படிங்கிறது பண்ண பண்ண முடியாது. முடியாத சூழ்நிலை வரும்போது, அந்த உன்னால் முடியும் தம்பின்னு நெனைக்கிறேன். அப்பா அதான் டைரக்ஷன்ல கடைசி வந்த கடைசி கமல் படம்.
ஸோ அதனால எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1-2 தடவை இது கேட்டபொழுது கமலே அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால அந்த மாதிரி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு 2008க்கு அப்புறம் கவிதாலயாவது டைரக்ட் மூவிஸ் பண்ணல. ம். என்ன ரீசன்? திருவண்ணாமலைக்கு அப்புறம் இதுக்கு வந்து 2, 3 காரணம் இருக்கும். ஒண்ணு வந்து த ஜென்ரல் ஒரு த வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் வேற மாரி மாறிப்போச்சு. அதனால கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து அப்பாவோட ம் இந்த லாஸ்ட் டேஸ்லலாம் வந்து கொஞ்சம் நான் யோசிச்சேன். ஏன்னா, ரொம்ப நம்ம அட்வென்ச்சர் மாதிரியெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு, ஏதாவது தப்பு நடந்தா, அப்புறம் அவர்கிட்ட போய் நான் ஹெல்ப்புக்கு நிக்கிறதோ, அதெல்லாம் பண்ணா அவருக்கே ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் ஆமா. அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தோம். அ அப்புறம் இங்க ஜென்ரலி வந்து டேஸ்ட் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்னங்கிறதும் எனக்கு ஐ வாண்டட் டு ஸ்டடி. அதனால கொஞ்சம் ஒரு கேப் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2014ல அப்பா இறந்து போனார் இல்லையா? அதுக்கப்புறமும் கொஞ்சம் வி கெப்ட் குவைட். அதுக்கப்புறம் திருப்பி ரசனை எல்லாம் எப்படி இருக்கு ஸ்டடி பண்ணி, வேற சப்போர்ட்டிங் அதாவது எங்களுக்கு வந்து ம் ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் தவிர மீதி எல்லாமே எங்களால செய்ய முடியும். ஏன்னா ஏன்னா வி ஆர் நாட் வி டோன்ட் ஹேவ் அன் ஆர்டிஸ்ட் இன் அவர் ஹவுஸ் ஓ! இல்லையா? அந்த எல்லாமே மாரிலாம் வெளிய இருக்கு. தான். வேற வேற திறமைகள் பன்முகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளேயே அ ஒரு ஆமா. இயக்குனர், வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆர்டிஸ்ட், வீட்டுக்குள்ளேயே எல்லாருமே இருந்தாங்கன்னா, இட்ஸ் மோர் ஈஸி டூ கன்சீவ். இப்போ முதல்ல கவிதாலயா அப்படித்தானே ஃபங்ஷன் ஆமா. பண்ணியிருந்தது. ஸோ ஏன்னா அப்ப வந்து கவிதாலயா வாஸ் அ கிரியேட்டிவ் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவ்வளவு திறமைகள் உள்ள நமக்கு வந்து இங்க உருவாயிருக்கும். ஒரு அந்த கேபிங்கிற ஒரு ஃபல்க்ரம சுத்தி. ஸோ அந்த அந்த ஒரு இது இல்லாம போச்சுல்ல. ஆமா. அதனால ரொம்ப திங்க் பண்ணிட்டு தான் தென் அப்புறம் ஓடிடில ஃபோக்கஸ் பண்ணோம். இப்ப ம். நீங்கன்னு இல்ல. இப்ப ஏவிஎம் எடுக்கிறது இல்ல. அது மாரி ம். அந்த காலத்துல நெறைய படத்துல யாருமே ம். வரல. இப்போதைய மார்க்கெட் சிச்சுவேஷன் அது ஒரு காரணம் சொல்லலாமா? இருக்கலாம் அது. ஸோ அவங்கள எல்லார பத்தியும் நான் ரெப்ரசன்ட் பண்ணி என்னால பதில் சொல்ல முடியாது. அதனால ஆமா. நான் எனக்கு மட்டும் சொன்னேன். பட் ஜெனரலி சொல்லணும் அப்டின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் அது மாறி போயிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து வி ஆர் ஆல் லைக் ஒரு குடும்பமா இருந்தோம். இப்ப நாங்க படம் எடுத்தோம்னா, நல்ல படம், கெட்ட படம், அதாவது ஓடுற படம், ஓடாத படம் எல்லாத்துக்கும் ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பீப்பிள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பூஜை போட்ட அன்னைக்கே வியாபாரம் ஆகும். சின்ன படமா இருந்தாலும் சரி, வாங்க பரவால்ல பண்ணுவோம் நம்மன்னு தே யூஸ் டு டேக் பார்ட் இன் அவர் ப்ளஸ், மைனஸ் 2மே. அண்ட் எல்லாருமே வந்து இப்ப நான் மட்டும் லாபம் சம்பாதிக்கணும் இல்ல. நான் சம்பாதிக்கணும், உனக்கும் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக்ல தான் இட் வாஸ் கோயிங். பட் அப்புறம் அப்புறம் இது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே ஒரே ஒரு பக்கமா போறது. ஒரு இப்ப லாபம் வந்தா நாங்க வருவோம். நஷ்டம்னா நாங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அப்படியெல்லாம் அந்த மென்டாலிட்டி மாறி போச்சு வியாபாரிகள்ட்ட. ஸோ அது அப்படியெல்லாம் வரும்பொழுது நமக்கு அது ஒரு தேங்க்லெஸ் ஜாபா இருக்கு. ஆமா. எதுக்கு படம் எடுக்கணும்? சம்பளம் குடுக்குறோம். எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் குடுத்துடுறோம். நமக்கு என்ன வருது? ஃபார் டூயிங் தட் ஆக்டிவிட்டி நமக்கு என்ன வருது? அப்படின்னு ஒரு கணக்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். இப்ப கேபி சார் படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ஏதாவது ரீமேக் பண்ணலாம்னா கூட எத ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ரெலவன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேஸ், ஒரு மேல் கேஸ் அப்படி சொல்றேன் நான். ஃபீமேல் கேஸ பார்க்கும்போது அவர்கள். ம். ஏன்னா இன்னைக்கும் அந்த பிரச்சனை ஆமா. இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஒரு ஜிஃபில டிவோர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பெர்சன் லைஃப்ல வரலாம். அப்போ வந்து யுவர் எக்ஸ் லவர் ஆல்சோ அங்க வரலாம். ஸோ அந்த சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? அவள சுத்தி அந்த 3 பேரும் வந்து ஆமா. ஒரு ஒருதலை காதல் சொல்ற ஒரு ஆஃபீஸ் கொலீக் இருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கும் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் அது. அ சில திங்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கும். பட் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வேண்டியிருக்கும். இன்ஃபாக்ட் கமல் சாரோட இத நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சாடிஸ்ட் ரஜினி. ஓகே. அதுல புரிஞ்சுட்டோம். ராமநாதன்ங்கிற கேரக்டர் சாடிஸ்ட். அதுல வந்து ரீசன் சொல்லவே இல்ல. ஏன் சாடிஸ்ட்டா அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏதோ அவரு அவரு சாடிஸ்ட்ன்னு சாடிஸ்ட். எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அத பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் டு கிவ் அ ரீசன். ஏன் அவரு அப்படின்னு ம கமல் சொன்னார். ஸோ அப்படி அத மட்டும் ரீசன சொல்லிட்டோம்னா, அந்த படத்த இன்னைக்கு திருப்பி நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே, ஓகே. இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்றேன். ஆமாமா. அப்புறம் ஒரு மேலோட பார்வையிலேருந்து சொல்லணும்னா, வறுமை நிறம் சிவப்பு ஐ ஃபீல் இன்னைக்கு காலகட்டத்துக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸோட இருக்கிற 3 ஆமா. நண்பர்கள் அது. மேபி அன்எம்ப்ளாய்மென்ட் அந்த அளவு இல்ல இன்னைக்கு. ஏன்னா நெறைய அவென்யூஸ் இன்னைக்கு யூடியூபே எடுத்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் எப்படி இருக்காங்க இன்னைக்கு வளர்ந்துன்னு இருக்காங்க. ஆமா.
ஸோ 80s இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இது கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹேவ் ஒரு பாரதியோட கொள்கையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு ஒரு ரங்கன் அந்த கேரக்டர். இப்போ அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜியை நம்பி இருக்கிற ஒரு கேரக்டர், தன்னை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிற கேரக்டர், அது பைத்தியம் முடிகிற மாதிரி இது. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ரிச் விதவையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறவருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்களே இன்னைக்கும். பட் இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த கொள்கையோட வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் கூட நம்மளால ஒரு கொள்கையோட இன்னைக்கு இருக்க முடியுமான்னு தெரியலையே, அவ்வளோ சேலஞ்ச் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து அலசர்னா அந்த படம் இன்னைக்கு திருப்பி பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கேபி சார் பாத்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இப்போதைய ட்ரெண்ட் வந்து ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்ல இயக்குனருக்கா, இல்ல ஹீரோக்கா? எதுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பீங்க? இந்த கேள்விக்கு எப்பவுமே ஒரே பதில் தான். ஐ திங்க் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த கதைக்கு சூட்டார ஆர்டிஸ்ட், அவரே பெரிய மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்டாக இருந்தால் அது நல்ல லக்கு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆர்டிஸ்ட்டுக்காக இப்போ பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. பட் சம்டைம்ஸ் நெருக்கடியில் அப்படி பண்ணலாம். இப்போ நீங்கள் குசேலன் பண்ணோம் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சா அது ஒரு நல்ல கதை பறையும் பொண்ணு ஒரு மலையாள கதை. ஆனால் ரஜினி சார் அதை பண்ணுறாருங்கும் போது அவர் கொடுத்த டேட்ஸுக்கு அந்த படம் சின்ன படமாக வந்திருந்தால் தான் அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவரை வச்சு எங்களால் பண்ண முடியலையே, சின்ன படமாக பண்ண முடியல. அது அவ்வளோதான். அந்த மேட்ரு என்னவோ அதுதானேங்க அந்த கதை. பட் அதை வேற இப்போ மாதிரி பண்ணிட்டதுனால எதிர்பார்ப்புக்கு அது அகேன்ஸ்டாக போயிடுச்சு. அந்த கேரக்டர் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மலையாளத்தில். அது இங்கே ரஜினிக்காக கொஞ்சம் அதிகப்படுத்தி அது அப்படி பீப்புள் டிமாண்ட் ஆல்சோ. அது வந்து அப்படியே அது ஒரு இது மாதிரி வளர்றது. ஒரு சின்ன துகள் முதல்ல அப்படி 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 அது வந்து இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அந்த ரோல். அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு இல்லை? அது ஒரு காரணம். அது ஒரு காரணம். அதனால அது ரொம்ப கிளியராக தாங்க இருக்கணும். இப்போ பட் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் சாமி பார்த்தீங்கன்னா அது விக்ரம் வந்து வளர்ந்து வரும் ஹீரோ. அப்போது ஐ மீன் ஆல்ரெடி தில் தூள் எல்லாம் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு வந்து பெரிய இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் வேணும்னா அந்த கதைக்கு ஹரியோட கதை கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஐ மீன் அவரோட இமேஜுக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரும் உட்காந்தாங்க, ஒரு கதையும் நல்லா உட்காந்துது அதில். ஸோ அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அது அமையணும். அது இப்போ மீ2ன்றது இப்பதான் வந்தது. அது ஆனா இது வந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து 100க்கு 100 படத்துல பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒன்லைன் அவர் எங்கிருந்து பிடிக்காரு கதைக்கான ஒன்லைன் வந்து அவருக்கு அப்போ பார்த்த ஆங்கில படங்கள், உலக சினிமா இதுலேருந்து ஒரு சின்ன பொறி எடுத்துப்பார். அனந்த் சார் கூட இருந்தார் இல்லையா, அவங்களோட வேலையே வந்து இது மாதிரி எல்லா விதமான புது ஒரு முரணான கருத்துக்கள் சொல்கிறதோ, ஒரு இங்கே இருக்கிற படங்களோட பார்வை இல்லாமல் வேற ஒன்று கிடைக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப அப் டு டேட்டாக இருப்பாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் அந்த 100க்கு 100 நினைக்கிறேன். எனக்கு அது பேர் மறந்து போயிடுச்சு. இல்லை இந்த படம் இல்லை, அதோட இது சொல்கிறேன். அதோட ஒரு மூலத்துக்கு மூலம். ஏன்னா எந்த கருத்து எடுத்தாலும் அதை வந்து அப்புறம் அதை இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுல ரொம்ப பண்ணிடுவார். அதில் தான் இவர் பிரிங்ஸ் தட் நேட்டிவிட்டி. ஸோ வெஸ்டர்னைஸ்டாக இருக்காது. ஸோ அந்த அந்த இது மீ2 அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுலேயே வந்து இந்த 4 பேரும் அவங்களோட சொந்த விஷயங்களுக்காக அவரை ஆமாம் அவர் மேலே குற்றச்சாட்டாக வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சின்ன பொறி. இன்னொன்று வந்து இப்போ பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா, சில அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பார். ஸோ அது ஐ ஹவ் சீன் ஹிம் டூ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இன்ஃபேக்ட் நிறைய டைரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பார். எங்கேயோ ஒரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு, அவருக்கு இந்த லா ஜட்ஜு அவர் கொடுக்குற தீர்ப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு யுனிக்காக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு 2 சிச்சுவேஷன் வரும். இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தரோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் எப்படி அதை விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து அந்த கட்டிங் எடுத்து ஒட்டி வச்சுப்பார். ஸோ அங்கேருந்து தான் அவருக்கு அந்த ஒன்லைன் கிடைக்குது. ஸோ எங்கேயோ சுற்றி நடக்கிறது தான், ஆனால் அதை தேடி பிடிச்சி அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். சார் பார்த்தீங்கன்னாக்கா முதல் படம் நீர்க்குமிழினா டப்புன்னு உடஞ்சிரும் அந்த ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைப்பை வந்து எப்படி முதல் படத்துக்கு வச்சார்? அது சென்டிமெண்டெல்லாம் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் எப்பவுமே அப்படித்தானா? சென்டிமெண்டல் பற்றி ரொம்ப நம்ப மாட்டாரா?
அந்த டைம்ல நம்பலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிற்காலத்துல மேபி அவருக்கு சுவாமி நம்பிக்கை உண்டு அவருக்கு. ம். ஸோ அதுவும் மூட நம்பிக்கையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கல ஆமா. இங்க. மூட நம்பிக்கை அது இல்லாதவரா வேற, தான் இது வேற. இருந்திருப்பார். ஆமா. ஆமா. ஸோ அந்த நீர்க்குமிழி எல்லாருமே சொன்னாங்க. அந்த சமயத்திலேயே கூட இது ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி, பட் அந்த ப்ரொடியூசர் வந்து அதுக்கு ஒண்ணுமே தடை சொல்லல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான். இல்லன்னா அந்த டைட்டில மாத்துன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாலும் கேட்டு ஆமா. தானே ஆகணும். ஸோ அப்போ அந்த இது. அதே மாரி நீங்க பாருங்க, அ ரயில் சிநேகம்னு தான் ஃபர்ஸ்ட்டு டிவி சீரியல் பண்ணார். ஸோ ரயில் சிநேகம்ங்கிறதும் ஒரு முழுமை பெறாத ஒரு இது. பாதியில இறங்கி போடுறாங்கங்கிறது தானே அதோட இது. ஸோ அது அவர் சென்டிமெண்ட் டெஃபினட்டா அதில பார்க்கல தான் அதில. ஆனா பூஜை எல்லாம் அமாவாசை அன்னைக்கு தான் பூஜை. அந்த மாரி சில சென்டிமெண்ட் ஓ! இருந்தது சரி. அவருக்கு. ஸோ புது பட பூஜை அமாவாசை. அப்புறம் வந்து 9 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ கார் நம்பர் 9. அது ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட்டு கோபாலபுரத்தில வந்து அ இங்க மெட்ராஸ்ல வந்து குடுத்தனம் செட்டப் பண்ணும்பொழுது, 9 3 கோபாலபுரம் 3 ஸ்ட்ரீட். ஓ! கலைஞர் வந்து அதுல இருந்து 4த் ஸ்ட்ரீட். கலைஞரோட வீடு. இவர் வந்து 3 ஸ்ட்ரீட். ஸோ நான் அந்த நம்பர் 9னாலயோ என்னமோ தெரியல. அந்த 9 எப்பவுமே அவரு கார் ஃபேவரைட்டான நம்பர். நம்பர் ஆமா, ஆயிடுச்சு. ஃபேவரைட் நம்பர். இன்ஃபாக்ட் அப்பல்லாம் நாங்க டைட்டில் வைக்கும்போது நியூமராலஜி பார்த்துட்டு வைப்போம். அது ஒரு சின்ன ஒரு ஜாலி எக்ஸர்சைஸ். ஆமா. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மேட்டர்ன்னு நான் சொல்லல. பட் ஆல்வேஸ் அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபன்னுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலச்சந்தர் சாருடைய ம். ஆரம்ப கால படங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, அரங்கேற்றம், ம். மன்மத லீலை, அபூர்வ ராகங்கள் ஓகே. இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முரணான விஷயங்கள சொன்ன ம். மாரி இருந்துச்சு. ஒரு பிராமின் ஃபேமிலில இருந்துட்டு, இப்படி ஒரு கதைய யோசிக்கிறது எப்படி ம். அவருக்கு இதுவா இருந்துச்சு? அதானே சவால் அவருக்கு இல்லையா? ம். அது மத்தவங்க ஏதோ அவருக்கு அத அந்த குறை சொல்லல. சவால் பிடிச்சிருந்தது. சரி, சரி. ஸோ அதுல அவரு என்ன சொல்றாருங்கிறத அவரு கிளியரா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுவாரு அதுல. ஏதோ ஒண்ணுன்னு சொல்ல மாட்டார். அது ஆமா. ஒரு தான் தோன்றித்தனமா ஒண்ணு சொல்றதுக்கும், ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒண்ண சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப அவலர் தொடர்லயே பார்த்தீங்கன்னா, இந்த எல்லை மீறுற கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப கவிதா வந்து ஒரு நெருப்பு மாரி கேரக்டர் அப்டின்னா, அந்த ஃபடாஃபட் படாபட் ஜெயலட்சுமியோட ஜெயலட்சுமி. கேரக்டர் வந்து என்ன பாய் ஃப்ரெண்ட சும்மா ஜாலியா வச்சுட்டு காரியத்த சாதிச்சுக்கிற கேரக்டர். பட் அது 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 வந்து ஒரு முடிவு அவளுக்கு ஒரு ஷாக்கிங் முடிவு கிடைக்கும். ஸோ அவ ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறது அதுல இருக்கும். அவங்க அம்மா ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாரி அவர் ஒரு காரணத்தோட ப தான் அவர் சரி, சொல்லுவார். சரி. ஸோ இத வந்து ஒரு பக்கம் சில பேர் டெஃபினட்டா இப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சில பேர் நீங்க சொல்ற மாரி இவருக்கு அது தேவையான அது அது ஒரு ஓவரால் பார்வை. அது மோர் ஃப்ரம் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலேருந்து கூட வரலாம். ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு சின்ன சுதந்திரம் வேணும் இல்லையா? ஆமா. அண்ட் அரைச்ச மாவையே அரைக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. எடுத்து சொல்றதுல இப்ப சொசைட்டில இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றதுல தப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். அத குளோரிஃபை பண்றீங்களா? அதுல தானே மேட்டர். இப்ப தப்பு தாளங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட்டும் ஒரு அ இவன் ரஜினியோட ஒரு கேரக்டர் ஒரு அடியாள் கூலி மாரி தான் வருவாங்க. அடியாள் மாரி தானே. ஸோ அவங்க திருந்தணும்னு நினைக்கும்போது, சொசைட்டி தான் விடலங்கிறது தான் அவரு எண்டுல சொல்லுவார். முடிச்சு. ஸோ அந்த ப்ராசஸ்ல அவர் வந்து அந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு சீன்ல கூட ஓப்பனா வயலன்ஸோ, இது எதுவுமே காமிச்சிருக்க மாட்டார் அதுல. ஸோ அந்த மாதிரி அவர் இட் டஸ் நாட் குளோரிஃபை தட். ஸோ அது அரங்கேற்றத்திலயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் அ ப்ராஸ்டிடியூட். வீட்டுக்காக பண்ணினா அப்படிங்கும்பொழுது சீன்ஸ் கதைக்காக இது வந்து அது ஏ படம் ஓகே. ஸோ அப்போ வந்து இது கதைக்கான ஏ, சதைக்காக அல்ல அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க அப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் அது ரிலீஸ் விளம்பரத்தில். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த டிக்னிட்டி இன் ஃபிலிமிங்னு இருக்குல்ல, அது ஆமா. வந்து அவர் பண்ணார். ஸோ அந்த முரணான கதாபாத்திரம் அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதில். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து எப்படி அந்த கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னே ஆசைப்பட்டார். ஸோ அதனால ஏதாவது எதிர்ப்பு வந்தாலும் அவர் சமாளிச்சிருவார் அவ்வளோதான். ஆமா. அவர் அது ஃபயர் மாதிரி இருப்பாருங்க அப்பெல்லாம். ஆனா விமர்சனங்கள வந்து கொஞ்சம் மதிப்பார் இல்லையா? பத்திரிகைகள்ல வர விமர்சனங்கள மதிக்கவும் ஆமா. செய்வாரு. அதுல ரொம்ப அதுவும் இந்த மார்க் போடுற ஆமா. விமர்சனம்லாம் ரொம்ப அவர் மதிப்பாரு. அது ஒரு டைம்லலாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. விமர்சனங்கள்லாம் நிஜமாவே எழுதினாங்க. நிஜமாவே தானே ஆமா. அது அதோட ஒரு உயிரோட்டமா இருந்தது. இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் வந்து இப்ப அவரு பண்றது எல்லாமே புதுசா இருக்கணும்னு எதிர்பார்த்து 3 முடிச்சுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை அதுல புதுசா ஒண்ணுமே இல்லங்கிற மாரி போட்டாங்க.
அப்போ வந்து அதுக்கு அப்போல்லாம் பதில் வேற அதுக்கு கொடுப்பாங்க இந்த இயக்குனர். அதில் வந்து இது 1 2 3 பாயிண்ட்லாம் சொல்லி இது புதுசு இல்லையா, இது புதுசு இல்லையா அப்படியெல்லாம் இவர் வந்து கல்கிலேயோ என்னமோ ஞாபகம் இருக்கு எனக்கு. இல்ல கல்கியா துக்ளக்கான்னு துக்ளக்கா? இருக்கு. துக்ளக்ல துர்வாசர் துக்ளக் எழுதுவாங்க. துர்வாசர் கரெக்ட். ஸோ அது புதுசு இல்லையா, இது புதுசு இல்லையான்னு. அப்புறம் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவங்க இது வந்து பாலச்சந்தர் படம் மாதிரியே இல்லை அப்படின்னா அவர் வந்து ஐ ப்ளீட் கில்ட்டின்னு கொடுத்துட்டார் பதில். ஸோ நானும் அதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விமர்சகர்களையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சரி, அவருக்கு அந்த புத்திசாலியாக விமர்சனம் பண்ணணும், அவ்வளோதான். சும்மா இது ஏனோ தானோனோ இல்லைன்னா சொல்லணுமேன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிலது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுவார். பட் ஹி வாஸ் வெரி பொசசிவ் அபவுட் ஹிஸ் கேரக்டர்ஸ். நீங்கள் அவரோட கேரக்டரைசேஷனை குறை சொன்னீங்கன்னா அது டெஃபினட்டாக சண்டை போடுவார் அதுக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு நியாயம் அவருக்குள்ளே அது இருந்து தான் அந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி பண்ணியிருக்காருல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவளொருத்தர் வந்து விஜயகுமார் கேரக்டர் வந்து சுஜாதாவோட தங்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே ஹி வில் டிசைட். பட் 5 வருஷமாக சுஜாதாவை லவ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அப்போ கேட்டாங்க இது என்ன 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இது என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இது பண்ணுறாங்களா, அது என்ன கேரக்டர்னு. ஸோ he said he believes in கிரே ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டரைசேஷன். எல்லாமே கருப்பு வெள்ளையாக இருக்க முடியாது இல்லையா, நடுவாந்திரத்தில் எத்தனையோ நலன்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ he said 5 வருஷம் பண்ண கரெக்டு, பட் 5 வருஷம் வெயிட் பண்ணியதுனாலேயே தான் அந்த 5 நிமிஷத்தில் மாறிட்டான் அந்த கேரக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி இஸ் வெரி பொசசிவ் அபவுட் கேரக்டரைசேஷன். அது யாராவது குறை சொன்னால் நல்லாவே கோவப்படுவார். நேஷனல் அவார்டு கிடைக்கலன்றது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சா? அதாவது நேஷனல் அவார்ட்னா யூ மீன் ஒரு பெஸ்ட் டைரக்டர் நேஷனல் லெவல்ல, அது அப்படி அவர் எய்ம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃப்ளட்டட் வித் அவார்ட்ஸ் அவருக்கு. அதான் அதுக்கு அல்டிமேட்டா தாதா சாஹிப் இஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ அவருக்கு நிஜமாவே அந்த அது தனக்கு அது டிசர்வ் பண்றோம் அப்படிங்கிற ஃபீலிங்கோட அந்த அவார்டு வாங்கினாருங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. பட் அவருக்கு நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் தட் இஸ் ப்ரொடக்ஷன். நோ he has got awards for his direction also. நீங்க சொல்றது பெஸ்ட் டைரக்டர் நேஷனல் லெவல்ல நான் சொல்றேன். பட் இங்க தமிழ் படத்துக்கான அவார்டுன்னு நான் சென்டர்ல கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அது மாதிரி நிறைய வாங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஆல் இஸ் இந்த ரஜத் கமல் அவார்ட்ஸ், தண்ணீருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, அதுக்கு கூட அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் அகத்தியனுக்கு கிடைச்சது. ஆமாம், காதல் கோட்டைக்கு. ஸோ அந்த அது அவார்டு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்பட்டாரான்னு தெரிலங்க. அவருக்கு வந்து கண்டினியூஸ் ஒர்க்கு, காலையில் 4 மணிக்கு வந்துக்கணும், சீன் எழுதணும், ஷூட்டிங் போகணும், நைட் வரணும், அது ஒரு மாதிரி யாகம் மாதிரி அது போயிட்டே இருந்தது. அவ்வளோதான், அவரால் எவ்வளோ முடியுமோ அது போயிட்டு இருந்தது. இப்போ ரஜினி, கமல், பிரகாஷ் ராஜ் அவங்க மட்டும் இல்லை, ஏஆர் ரஹ்மானும் அவரோட ப்ராடக்ட் தான். அவர் எப்படி சாரோட கண்ணில் பட்டார், அதுக்கு இளையராஜாவோட அந்த சில முரண்பாடுகள் காரணமாக இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு, நான் அதை திருப்பி இப்போ சொல்றதுக்கு அது வேண்டாம். ஆனால் அதை பாருங்க, எல்லாமே ஒரு காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. மேபி ரஹ்மான் வரணுங்கிறதுக்காக தான் அது நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பீரியடில் ஒரு 2-3 படங்கள் ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ண போது 92ல் புது மியூசிக் டைரக்டர்கள் வச்சு தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் புதுசு, தேவா ஆல்மோஸ்ட் புதுசு, ரஜினிக்கு அவர் அது வரைக்கும் பண்ணலை. ஸோ அது அண்ணாமலை அவர் பண்ணார். வானமே இல்லை வந்து கீரவாணி, அதாவது மரகதமணிங்கிற பேரில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அவருக்கு 2 படம், அழகன் அண்ட் வானமே இல்லை, 2 படத்துக்கு. அதுவும் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னாக்கா எம்எஸ்வி பீக்ல இருந்தப்போ இவர் அவ்வளோ யூஸ் பண்ணல, அப்போ குமார் சார் தான் யூஸ் பண்ணாரு. அதே அவர் கொஞ்சம் டவுன் ஆகிற டைம்ல, இளையராஜா வந்துட்டு இருக்க டைம்ல அவர் வச்சு நினைத்தாலே நிற்கும் எடுத்தாரு. அதே அவர் மேல இருக்க கான்ஃபிடென்ட் காரணமா. எப்பவுமே பாப்புலர் ஆர்டிஸ்டோட அவர் எப்பவுமே போறது கிடையாது. எம்ஜிஆர், ரஜினி, அந்த எம்எஸ்வி பீக்ல இருந்தப்போ அவரு அந்த மாதிரி அவரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து ரீசன் வந்து எவ்வளவு டைம் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா. இவருக்கு வந்து இவர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் தன்னோட ஹோல்டு இருக்கணும்னு நினைக்கிறவர் தானே. அதனால அவர் யாரால வந்து தனக்கு அவ்வளோ டைம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கலாம். இன்னொன்று, அவர் வந்து அவருக்குள்ள அந்த ஒரு மென்டார்னு நினைக்கிறேன், அந்த ஒரு இது இருந்தது, உருவாக்கணுங்கிற ஒரு கிரியேட்டரோட ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஒன்று மோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் இல்லையா. அதனாலேயே கூட உனக்கு டேலண்ட் இருக்கா அக்கம், நான் உனக்கு உருவாக்கி காட்டுறேன்
அப்படிங்கிற ஒரு சவால் அவருக்கு பிடிச்சிருந்தது. தட் ஹி லைக்ட் வெரி மச். அதனால தானே அவரால் அவ்வளோ ஆமா. பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது சொல்லுங்க. அண்ட் தாதா சாஹேப் கொடுத்தபோது அவர் அதை தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி சொன்னார். எனக்கு இது கிடைச்சதுக்கு நான் உருவாக்கின நீங்க எல்லாரும் தான் காரணம். அப்படிதான் அவர் வந்து அன்னைக்கு பிரஸ்ல அனௌன்ஸ் பண்ணார். இப்போ வீட்ல லீஷர் டைம்ல அவருடைய பொழுதுபோக்குல என்ன பிடிச்ச ஃபுட் என்ன மேடம்? அவருக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னா ரொம்ப சாப்பாடெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. கம்மியாக தான் சாப்பிடுவார். வேர்க்கடலை கொறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மற்றபடி அவல்ல எது பண்ணாலும் ஓகே அப்படிம்பார். ஸோ அது அவல் பிடிக்கும். அவல்ல உப்புமாவோ எனிதிங் யூ டூ. அதுக்கப்புறம் பெருசா இது பிடிக்கும், அது பிடிக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. கிராமத்து காய்கறிகள் பிடிக்கும். கொத்தவரங்காய், அந்த மாரி. வாழைக்காய், அது மாரி. எங்க அத்தை சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி சில அதே மாதிரி ரஜினி, கமல் பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப ம். சிஷ்யங்களா இருந்திருக்காங்க. அவருடைய படங்கள்ல ப்ளஸ்ஸே வந்து நாயகிகள் தான். இப்போ ம். சுஹாசினி ம். மேடம், சரிதா, அ அந்த காலத்துல ஜெயந்தி அப்படின்னு. ஓகே. அந்த ஆர்டிஸ்ட்ல ம். யார் நல்லா பண்ணுவாங்கன்னு அவருடைய நம்பிக்கை? நம்பிக்கைன்னா, அவரு சொல்றத வந்து யார வேணாலும் கொண்டு வா நான் நடிக்க வைக்கிறேன். ஓ. அதனால அவரு ரிசல்ட் அவரு சொல்றத பல மடங்கு அதிகமா பண்ணினது அப்படிங்கிறது சரிதா. ம். டெஃபினெட்லி. ஏன்னா சின்ன 14, 15 வயசுல தானே மரோ சரித்திராக்கு வந்தாங்க. அதனால அது கமலுக்கு சொல்ற அளவு சரிதாவ பத்தி அவருக்கு அந்த நம்பிக்கை. இல்லன்னா நம்பிக்கை இருந்தது. அதாவது தப்பு தாளங்கள்லலாம் வந்து அவங்க ப்ராஸ்டிடியூட்டுங்கிறதே என்னன்னே தெரியாம தானே அவங்க நடிச்சிருக்காங்க. சொன்னத சொல்லி குடுத்து ஆமா. அப்படியே நடிச்சாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசுல தான் அந்த படமே அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சரிதா பொம்பள கமல்ங்கிற லெவலுக்கு அவருக்கு நம்பிக்கை இவங்க 2 இருந்தது. பேர்ல யார் நெருக்கம் மேடம்? ரஜினியா, கமல்? அவருடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரு? யார நான் பத்தி நான் அதிகமா தான் அது பேசுவாரு? முன்னாடியே சொல்ட்டேனே 2 பேருமே தான் சரி, அவங்களுக்கு அவருக்கு சரி, சரி. நெருக்கம். ஏன்னா, நீங்க அதுல எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும் இல்லையா? 2 பேருமே ஒரு அவங்கவங்க லெவல்ல வேற மாதிரி ஆமா. ஒரு சூப்பர் ஸ்டார் தானே! ஸோ இ நடிப்பு அப்படின்னு பேசும்போது கமல பத்தி ரொம்ப பிரஸ்தாபிச்சு பேசுவார். ஒரு மனுஷனா பேசும்போது ரஜினிய பத்தி ரொம்ப பேசுவாரு. அப்படிதான் அப்படி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்படி வச்சுக்கலாம். அவர் மனசுக்குள்ள எப்படி அப்படின்னு இது பண்ணாருன்னு நமக்கு நமக்கு சொல்லத் தெரியாது. பட் இது ஆனா 2 பேரோட லைஃப்லயும் இவர் ரொம்ப அக்கறையா இருப்பார். கமலுக்கு பிரச்சனை வந்தபோது, இன்ஃபாக்ட் கண்ணால தண்ணி ஜலம் விட்டு நான் பார்த்தேன். அவருக்கு அந்த விஸ்வரூபம் பிரச்சனைம்போது. அதுக்கப்புறம் ரஜினிக்கு எவ்வளவோ அந்த சில பீரியட்ஸ்ல உடம்பு ஆமா. சரியில்லாத போது, எல்லாத்துலயும் அவர் வந்து ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்து, லதாவ போய் பார்த்து, ரொம்ப அந்த ஆரம்ப கட்டத்துல ரஜினிக்கு உடம்பு சரியில்லாத போது, ஆறுதல் சொல்லி, இது ஏன்னா இன் அ வே ஹி ஃபெல்ட் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவரோட இதுக்கு. அந்த ஒரு ஸ்டார்டம்க்கு மேபி தான் காரணம்னு நினைச்சாரா? ஓகே. அதனால அவர் ஒரு எக்ஸ்ட்ரா கேர். அதே மாரி அவர் உருவாக்கின இவங்கள் மட்டும் இல்லங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோ இருந்ததுன்னா வருவாங்க. சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு மிடில் இன்கம் ஃபேமிலி நடக்கிற மாரி ம். கதையா தான் ம். இருக்கும். அவரு அந்த மத்தியதர குடும்பம் அந்த ம். மென்டாலிட்டில தான் இருந்தாரா அவரு? ஆமா. அவரு அந்த மாரி தான். அதாவது ஆரம்ப படங்கள் தான் நீங்க சொல்ற அந்த ஆமா. மிடில் கிளாஸ் பிரச்சனைகள் நெறையா வரும். ஏன்னா ப்ராபப்ளி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருக்கோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, தத்ரூபமா சீன்ஸ் எல்லாம் சரி. பார்த்தீங்கன்னா, வீட்டு சீன்ஸ் ஆமா. எல்லாம் மிடில் கிளாஸ்ல எப்படி இருக்குமோ, தட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அப்ப அந்த டைம்ல. அ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ரொம்ப மிடில் கிளாஸா தான் எடுக்கணுங்கிற இதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டார். ஆனா, அவர் வீட்ல இருக்கிறது என்னமோ மிடில் கிளாஸ் தாங்க. அது வந்து இது ரொம்ப கம்மி. வாண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அதாவது எதுவுமே ஒரு படாடபம் வேணும் அந்த மாரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவ ஒரு ஏதோ ஒரு அ அவுட்டோருக்கோ ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். புக் பண்ணி குடுத்துருந்தது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகே. இவரு போய் இறங்கினோனே, இவரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டு, ஹி வென்ட் டூ அ நார்மல் ஹோட்டல். பெங்களூர்ன்னு நெனைக்கிறேன். ஆர் ஹைதராபாத் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ளோயியா இதெல்லாம் இருந்தனா, அவருக்கு அவ்ளோ அவர் சூட் ஆக மாட்டேங்குது. அவரு ரொம்ப அடக்கமா இருக்கணும். அப்படிதான் இருப்பார். ஸோ அதுல அந்த மிடில் கிளாஸ்லேருந்து அவர் இதுல என்ன அட் த மோஸ்ட் சைக்கிள்ல போயிருந்தவர் ஒரு கார்ல போயிருந்திருக்கலாம். அந்த கார் கூட என்ன ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கணும்னு ஆசையா வச்சிருந்தாரே தவிர, அத ஒரு நாள் கூட அவர் செயல்படுத்தினது கிடையாது. ஓ! ஸோ அது அது எதுக்கு கிட்ட போம்போது டிசிஷன் எடுக்க போம்போது வேணாம் இதுக்கு வேண்டாம். அதுக்காக அவர் கருமியோ இதுவோ கிடையாது. நல்ல ஸ்டாண்டர்டா இப்ப பேனா எடுத்தீங்கன்னா, காஸ்ட்லியா அழகா பிசிறு தட்டாம கரெக்ட்டா எழுதுற பேனா வேணும்.
ஸோ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் தன்னோட ஒரு ஸ்டேச்சருக்குங்கிறதுல கிளியராக இருந்தார். பட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை. அது ரொம்ப கிளியராக தான் இருந்தார் அதில். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல யாராவது சினிமா இன்ட்ரெஸ்டா இருக்காங்க? இப்போ உங்க டாட்டரோ இல்ல உங்க பிரதர்ஸோட குழந்தைங்க யாராவது இது இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க? என்னோட டாட்டர்லாம் பார்த்தா கார்ப்பரேட்டில் ஷீ இஸ் டூயிங் வெல். ஸோ எனக்கு அந்த தெரியல, இப்போதைக்கு தெரியல. என்னோட பிரதரோட சன் வந்து ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ மோஸ்ட்லி இதில் தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரதர்ஸ் ஒய்ஃப் இஸ் நோ ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அது ஏதோ அந்த மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இப்போ. ஸோ ஏதோ ஒரு சமயம் அதுவும் திருப்பி கொடுக்குது நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேரை உருவாக்கி நாங்கள் வெளியில் அமைச்சிருக்கோம் இங்கேருந்து. ஆமா. ஸோ அது மாதிரி ஏன்னா ஆல் சடன் டன் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுங்கிறது நடிகராக இருக்கிறது தான். வெறும் ப்ரொடியூசராக இருக்கிறது ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஆமா. ஓகே, அதனால மேபி இட் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. எவ்வளவோ படங்கள் அவரோட நிறைய டிவிடி கலெக்ஷன்லாம் இப்போ நான் ஆஃபீஸில் வச்சுருக்கேன். பயங்கர ஃபிலிம் ஃபெனாட்டிக். எவ்ரிடே யூஸ் டு சி ஒன் ஃபிலிம். அவருக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எனக்கு அது இல்ல சொல்ல அவருடைய தெரியலங்க. இயக்கத்துல சொல்றோம். அவரோட இயக்கத்துலனா அக்னிசாட்சி அவருக்கு பிடிக்கும். ஓடாததுனாலயான்னு தெரியல. ஓ. அது ஏன் எப்பவுமே இந்த வீக்கா இருக்கிற குழந்தைங்களை ரொம்ப அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, அம்மா அந்த மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ கேபி சார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவரை மட்டுமே நம்பி படங்கள் எடுத்திருந்தார். ம் எல்லா புதுமுகங்கள் ரொம்ப ஓகே. காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ம் ஆனா கடைசியில அவர் வந்து ம் ஸ்டார்ஸ் கிட்ட ம் போக ம் வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அவர் ஓகே. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரா? ம் அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது ஒரு நல்ல கேள்விதான். ஐ திங்க் இந்த மாறுற காலகட்டத்தில் அவர் கதையை வேற மாதிரி சொல்லலாம்னு நினச்சிருக்கலாம். பார்த்தாலே பரவசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ரஹ்மான் அவரோட மியூசிக் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணுன்ட்டு கதையிலேருந்து கொஞ்சம் அதில் திருப்பிட்டார் ஃபோக்கஸை. சரி. ஐ திங்க் அதுதான் ரீசனாக இருந்தது. மற்றபடி வந்து அவர் அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ கதை வைஸ் எல்லாம் அவர் அதில் இது ஒரு அவுடேட்டட் சப்ஜெக்டோ அது மாதிரிலாம் இல்ல. எதுவும் இல்லை. மேபி அந்த ஃபோக்கஸ் மாறி இருக்கு கொஞ்சம். டூயட்ல பார்த்தீங்கன்னா, பிரபு சார் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஓ. ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் அந்த அவருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். மேபி த செலெக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் வாஸ் ராங். நான் அதில் அதுதான் மேபி அதில் ஒரு புதுமையாக அதில் மேபி இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லியிருக்கலாம் தீர்ப்பு. அதுவாக தான் இருக்குமே தவிர, எனக்கு அந்த காம்ப்ரமைஸ் அந்த வியாபாரத்துக்காக நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டுக்கணும், மேபி இதெல்லாம் போட்டு பண்ணால் அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு ஜென்ரலியே இருக்காது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஜாஸ்தி வியாபாரம் ஆச்சுன்னு கொஞ்சம் பயம் வந்துடும் அவருக்கு. இப்போ ரஹ்மான் போட்டு அதெல்லாம் பெரிய வியாபாரம்னா அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளும் என்னன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் என்னோட நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ அது போடும்போது நம்ம அண்டர் கோட் பண்ண முடியாது இல்லையா? ஆமா. அப்போ படத்துலேயே ஏதோ டிஃபெக்ட்னு ஒரு இது வந்துடும்ல. ஸோ மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சிலதை பேசும்போது அது அதிகம் ஆயிடுதுன்னா அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவார். அதனால தான் பார்த்தால பரிசில் போய் காஸ்ட்லியாக அப்புறம் சாங்ஸ் எடுத்தோம். ஏன்னா அந்த அளவு அதுக்கு வியாபாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ. ஏன்னா அது அவரோட நேச்சர் கிடையாது இல்லையா? ஆ அவர் ரொம்ப சாஃப்டாவே அதுதான். ஸோ பண்ணியிருப்பாரு. அது ஒரு மார்க்கெட்டோட கட்டாயம் தான் நான் சொல்லுவேன். ஆர் மேபி என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண தூண்டினது என்னோட மிஸ்டேக்காக கொடுக்கலாம். எனக்கு மாதவன் சிம்ரன்லாம் வச்சு பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. சரி. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வி தாட் அந்த ஒரு கதை அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். ரஹ்மான் மியூசிக் இப்போ அதுக்கு முன்னாடி டூயட் பண்ணியிருந்தார். நாட் தட் பெரிய நேம்ஸ் போட்டால் அவரால் அதுக்கு மீட் அவுட் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. சேலஞ்சாக அதை பண்ணுவோமேன்னு சொல்லி தான். இல்லைன்னா எப்போவுமே கேபி சாரா ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே சின்ன கதை எடுப்பாருன்னு ஏன் பிராண்டு பண்ணிக்கணும்? ஒரு படைப்பாளி எப்படி வேணால் எடுக்கலாமே. அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஏன் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மேபி நான் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம். இப்போ கவிதாலயான்ற நிறுவனத்தை ம் ஒரு பெண்ணா தனியா தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கீங்க. இதுல இருக்க சவால்கள்லாம் என்ன? அது எப்படி எதிர்கொள்றீங்க? இதில் பெண்ணு ஆண் அப்படிங்கிறதுலாம் விட சவால் தான் எல்லாருக்கும் காமன் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனோ இல்லை இப்போ ஃபார்மேட் மாறிடுது. ஈவன் ஓடிடி சின்ன திரை அப்புறம் இந்த வலைத்திரை எதுக்கு பண்ணாலும் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதாவது ஒரு இயக்குனரோ ஒரு எழுத்தாளரோ ரைட்டரோ வந்து சொல்கிற அவங்க விஷனை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்களோட கேப்பை நம்ம எடுத்து போட்டு நாம் அதுக்கு இப்போ செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம
நம்மளும் அந்த கிரியேட்டிவாக இருந்தால் தான் அது ஓரளவு புரியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப சில்லியாக கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு இயக்குனரோட ஒரு கனவை நம்ம வந்து சும்மா செதைச்சிடுவோம் அப்படியே. ஸோ அது வந்து ஒரு சவால் தான். ஏன்னா யாரை அப்போ நம்புகிறோம் நம்ம. ஸோ அந்த நம்மளோட நம்பிக்கைக்கு பாத்திரமா அந்த இயக்குனர் இருக்கணும் அப்போ தான். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அது ஒரு சவால். அது எப்போவுமே அது ஒரு சவாலாக தான் இருக்குது. ஸோ அதை தவிர சவாலுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு லேடியாக கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ எனக்கு அந்த சவால் அது ஒரு பெரிய சவாலை தவிர ஆரம்ப கட்டத்தில் இருந்தது என்னால். அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக போய் ஒரு ஆண்களோட போய் உட்காந்து பேசி அவங்க எப்படி அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு உட்காந்து பேசி எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இல்லையா, ஒரு சகஜபாவமா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் போய் போனால் ஒரு இறுக்கமாயிடும், டக்குன்னு அதோட முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லேயோ இதுலேயோ கலந்துக்கினேன். அப்போ அது ஒரு சின்ன நெருக்கடியாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அது எனக்கு இல்லை. பிகாஸ் எனக்கும் அதை மேனேஜ் பண்ண தெரியுது. இப்போ என்ன விஷயம் என்கிட்ட வரணுமோ அது கரெக்டாக வந்துடுறது. இப்போ ஐ காட் அ டீம். என்னோட கணவரும் என் கூட இருக்கார். ஸோ இப்போ அது ஒரு மிகப்பெரிய சவாலாக எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் அது எனக்கு இருந்தது. இதை நான் இப்போ அப்பாட்ட கூட கேட்டிருக்கேன். இது இந்த மாதிரி இருக்கேன்னா அவர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ லேடியாக இருக்கனால ஸ்ட்ரிக்டாக இருப்ப, ரொம்ப கரெக்டாக இருக்கும், நல்லது இது கம்பெனிக்கு அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். ஸோ ஐ தாட் மேபி ஓகே. ஸோ அது பெரிய சவாலாக எனக்கு அப்புறம் அது தோணலை. இவ்வளோ நேரம் ஒதுக்கி கேபி சார் பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.